ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஷா சமையல். இன்றைக்கி நம்ம ரவை லட்டு ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு அது கூட முந்திரி திராட்சை ரெண்டுத்தையும் நல்லா செவக்க வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த நெய்யிலே நம்ம இப்போது ரவையை வறுத்துட்டு எடுத்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்துக்கோங்க. ரவையை வறுத்துட்டு அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துடுங்க. ரவை தேங்காய் துருவல் ரெண்டுத்தையும் வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. இந்த கடாயில் நம்ம இப்போது அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் கூடவோ குறைச்சோ எடுத்துக்கோங்க. அரை கப் சுகர் எடுத்துகிட்டு அது கூடவே இந்த சுகர் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை கொதிக்க வைங்க. இப்போ நமக்கு நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவை, முந்திரி, திராட்சை இது கூட சேர்த்துக்கங்க. அது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது இதை நம்ம உருண்டைகள் பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஆற வச்சிட்டிங்கன்னா உருண்டை பிடிக்க வராது. இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிறதையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. ரொம்ப டேஸ்டியான ரவா லட்டு. நீங்களும் இந்த ரவா லட்டு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.